குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 69வது பாடல். யமபயம் அகல்வதற்கு மீண்டும் இந்த பாடலை பாடி துதிக்கின்றார் அருணாத சுவாமிகள். தந்தைக்கு முன்னம் தனிஞான வாழ்வொன்று சாதித்து அருள் கந்த சுவாமி எனை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம் சக்திவாள் ஒன்றினாள் சிந்தத் துணிபன் தனியும் தனிப்பரும் கோப திரிசூலத்தையே தந்தைக்கு முன்னம் தனிஞானவாள் ஒன்று சாதித்து அருள் கந்த சுவாமி என்னை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம் சக்திவாள் ஒன்றினாள் சிந்த துணிப்பன் தனிப்பரும் கோப திரிசூலத்தையே. சக்திவாள் ஒன்றினாள் சிந்த துணிப்பன் தனிப்பெரும் கோபத் திரிசூலத்தையே. காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம். காலன் வந்து என்னை அணுகி என்ன செய்யலாம் உன்னை என்று என்னை மிரட்டும் பொழுது முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த சக்தி வாளினால் அவனுடைய திருசூலத்தை, கோபமோடு வரும் திருசூலம் ஒரு ஆயுதம் காலனுக்கு. அந்த திருசூலத்தை வெட்டி வீழ்த்துவேன், கண்டந்துண்டமாக்க ஆக்குவேன் என்று கூறினார் அருணாத சுவாமிகள். அந்த திரிசூலம் ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம், அஞ்ஞானத்தின் வடிவமாக காலன் வருகின்றான். அதை ஞானவாள் கொண்டு வீழ்த்துவேன் என்று கூறுகின்றார் அருணாத சுவாமிகள். எந்தை எனக்கு எழில் ஞானவாள் கொடுத்தான் என்ற தாய்மான சுவாமிகள் வாக்கு. பொன் நிலம் பூமி மாதராசை அகழ்வதற்கு என் குருநாதன் எனக்கு ஞானவாள் கொடுத்தான் என்று தாய்மான சுவாமிகள் வாக்கு. அருணாத சுவாமிகளை ஒட்டியே தாய்மான சுவாமிகள் வாக்கும் இருக்கின்றது. எப்படிப்பட்ட ஞானவாள் என்று கூறுகின்றார் அருணாத சுவாமிகள். தந்தைக்கு முன்னம் தனி ஞானவாள் ஒன்று சாதித்து அருள் கந்த சுவாமி. தந்தைக்கு முன்னம் தனி ஞானவாள் ஒன்று சாதித்து அருள் கந்த சுவாமி. தகப்பன் சுவாமியாக இருந்து சிவபெருமானுக்கு பிரணவோபதேசம் செய்தார் முருகப்பெருமான். அதையே தனி ஞானவாள் ஒன்று சாதித்து அருள் கந்த சுவாமி என்று கூறுகின்றார் அருணாத சுவாமி. கந்த சுவாமி என்று முருகனை அழைக்கின்றார். ஸ்கந்தன் கந்தன், வடமொழியில் ஸ்கந்தன், தமிழில் கந்தன். வேதம் முருகனை 3 முறை அழைக்கின்றது. சுப்பிரமணியோம் 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 என்று அழைக்கின்றது. ஸ்கந்த புராணங்களிலே பெரிய புராணம், கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்லோகங்களை உடையது. கந்தன் என்றால் கட்டுதல், ஆகர்ஷணம் செய்யப்பட்டவன். பார்வதி தேவியால் 6 குழந்தைகளும் ஒன்றாகி ஆறுமுகம் ஆனது. கந்துதல் என்றால் கட்டும் தறி, யானையை கட்டும் தறி கந்து என்று இருக்கின்றது. ஸ்கந்தனுக்கும் அதே பொருள்தான், கட்டுதல். அவன் இந்த கலியுகத்திலே உழண்டு கொண்டிருக்கும் மாந்தர்களை கரையேற்றுவதற்கான சிறந்த கலியுக கண்கண்ட தெய்வம் கந்த பெருமான். நம்முடைய வினைகளை எல்லாம் கட்டி அவன் காலடியிலே வைத்து விட்டால் வீடு பேறு கிட்டும். இது திண்ணம். இந்த கந்தன் என்ற பெயர், ஸ்கந்தன் என்ற பெயருக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் உண்டு. கலியுகத்தின் ஆரம்பத்திலே புராணங்களை வகுத்தார் வேதவியாசர். வருவதற்கு முன்பாக வேதத்தின் சாரமாக புராணங்களை வகுத்து
வேதத்தை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் புராணம் தர்ம சாஸ்திரத்தின் சாரமாக இருக்கின்றது, வேதத்தின் சாரமாக இருக்கின்றது, தர்ம சாஸ்திரத்தை புகற்றுகின்றது. 18 புராணங்களை வகுத்தார் வேதவியாசர். சூத பௌராணிகர் அந்த புராணங்களை எடுத்து உரைத்து புராண பிரச்சாரம் செய்தார் சூத பௌராணிகர். அவர் பேர் சூத பௌராணிகர் என்று பேர். சூத முனிவர் 18 புராணங்களில் மிகப்பெரிய புராணமான கந்த புராணத்தை பற்றி நைமிச்சாரணத்தில் முனிவர்களிடம் எடுத்து கூறுகின்றார் சூத புராணிகர். அப்படி கூறும்பொழுது ஸ்கந்தனின் பெருமையை கூறுங்கள் என்று கூற சூத முனிவர் கூறுகின்றார், கலியுகம் யுகம் வருகின்றது. அப்பொழுது கலியுகத்திலே கோடை வெயில் போன்று இருக்கும் அந்த கலியுகத்திலே நிழல் போன்று இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான், அவனுடைய பாதார விந்தங்கள், அதை பற்றி கொள்ளுங்கள் என்று அந்த முனிவர்களுக்கு உபதேசம் செய்தார். ஸ்கந்தஸ்ய கீர்த்தியும் அதுலாம் கலி கல்மஷ நாசினி. ஸ்கந்தபுராண வாக்கு. ஸ்கந்தனை பாடுவதால் கலி வினைகள் அங்கே அடியோடு போகின்றது, நாசம் அடைகின்றது. அப்படிப்பட்ட கந்த சுவாமி சுவாமி கூறுகின்றார், கந்த சுவாமி தந்தைக்கு முன்னம் தனி ஞானவால் ஒன்று சாதித்து அருள் கந்த சுவாமி. கந்தர் அனுபூதியில் கூறுவார், முருகா, உன்னை போற்றி பணிந்து நாதா குமரா முகா ஷண்முகா வேலவா என்று உன் தந்தையார் சீடனாக இருந்து அன்று ஒன்று உன்னை கேட்டார். அது என்னது என்று எனக்கு விளங்கிவிட்டது என்று கந்தர் அலங்காரத்திலே பின்னம் கூறுவார். அந்த ரகசியத்தை கந்தர் அனுபூதியில் கூறுகின்றார். அப்படிப்பட்ட அந்த ரகசியத்தை நீ உன்னுடைய தந்தையாருக்கு சொன்னாய். நீ எப்படிப்பட்டவன்? வேதா முதல் விண்ணவர் உன்னுடைய பாதமலரை சூடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நீயோ வள்ளி பிராட்டியின் பாதமலரை சூடிக்கொண்டு இருக்கின்றாய். யான் எனது என்று செருக்கட்டு இருக்கும் ஜீவாத்மாவை சென்று அவர்களை அரவணைத்து உய்வேற்றுகின்றான் முருகப்பெருமான பரமாத்மா. இதுவே அந்த தத்துவம், பிரணவத்தின் தத்துவம். எங்கும் நீக்கவன நிறைந்திருக்கும் பரம்பொருள். அப்படிப்பட்ட தத்துவம் பிரணவத்தின் தத்துவம். அதை உபதேசம் செய்கின்றார் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு. அதையே நீ வள்ளி பிராட்டிக்கும் உபதேசம் செய்தாய். ஏனென்றால் வள்ளி பிராட்டி யான் எனது என்ற செருக்கு அற்று உன்னை போற்றி புகழ்ந்து பணிந்திருந்தாள். ஜீவாத்மா, அப்படிப்பட்ட ஜீவாத்மாவை பரமாத்மா நீ ஆண்டு கொண்டு அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பதற்கு ஏற்ப நீ உய்வு பெற செய்தாய் என்று கந்தர் அனுபூதி கூறுகின்றார். நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா குரமின் பத சேகரனே. அப்படிப்பட்ட அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தைக்கு தகப்பன் சுவாமியாக உபதேசம் செய்கிறார். எங்கும் நீக்கவன இருப்பது இந்த பரம்பொருள் தத்துவம். வேதாதோஸ்வர புரோக்தா வேதாந்தேஜ பிரதிஷ்டிதः தஸ்ய பிரகதிலீனஸ்ய யஃ பரஸ்ஸ மகேஸ்வரः. வேதவாக்கு. எது வேதத்தின் ஆதியில் கூறப்படுகின்றதோ, இந்த ஓம் என்ற பிரணவ பொருள் எது வேதத்தின் அந்தமாக நிலை பெற்றிருக்கின்றதோ, அது இந்த பிரகிருதியின் பிரகதியில் கலந்து விடுகின்றது. அதை தாண்டி இருக்கக்கூடியவனே மகேஸ்வரன், பரம்பொருள் தத்துவம் என்று வேதம் அங்கே உரைக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் தத்துவத்தை நீ எடுத்து உரைத்தாய் சிவபெருமானுக்கு. பழனி திருப்புகழில் கூறுகின்றார், அது அந்த தத்துவம் என்ன என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட தத்துவம் அது அதல விதலம் முதல் 7 உலகங்களா இருக்கின்றது. கீழ் 7 உலகங்கள். அதலம் விதலம் சுதலம் தராதலம் மகாதலம் பாதாளம் ரசாதலம் என்று 7 கீழ் உலகங்களும் 7 மேல் உலகங்கள். பூலோகம், புவலோகம், சுவலோகம், ஜனலோகம், தபோலோகம், மகாலோகம், சத்தியலோகம். 96 தத்துவங்கள், 36 பரதத்துவங்கள், 25 தத்துவங்களான
ஐம்பூதங்கள், தன்மாத்திரைகள் மற்றும் 36 புறநிலை தத்துவங்கள், இப்படி சகல கடல்கள் என 8 திக்குகள் உள்ள மலை என அக்னி, சூரியன், குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன், அது மட்டுமா எல்லா சப்தகோடி மந்திரங்கள் ஓதுகின்ற மறைகள், அணுவுக்குள் இருக்கும் அணுவாகவும் எங்கும் நிறைகின்ற பொருளாகவும் இருக்கக்கூடிய அந்த உண்மை முருகா, அந்த தத்துவம் நீ, அந்த தத்துவமானது எனது உள்ளத்திலே தோன்றி விளங்க, அஞ்ஞானம் என்று அந்த இருளானது அந்த கணமே ஒழிய, என்னுடைய இதய தாமரை முட்டானது, அந்த கட்டானது நீங்கி உணர்விலே உணர்வாக இருக்கும், தத்துவமாக இருக்கும் உன்னை உணரும்படியான அந்த அனுபவ ஞானத்தை நான் பெற்றிடும் வகையை நீ முன்பு வந்து சும்மா இரு சொல்லற அருணகிரி என்று உபதேசம் செய்த அந்த அந்த அருளை நான் மறக்க முடியுமா? இடைவிடாத இயல் செஞ்சொல் பிரபந்தமான தமிழ் சொல்லால் மதுர கவியில் என்னுடைய மனமானது இருந்து திருப்புகள் பாடி இருக்க, உன்னுடைய பழமையான அடிமை, பழ அடிமை என்று கூறுகின்றார். உன்னை அன்றி நான் இந்த பிரபஞ்சத்தை நம்புவேனா? உன்னையே நான் நம்புவேன் முருகப்பெருமானே, நீயே எல்லா தத்துவமாக இருக்கின்றாய் என்று அந்த தத்துவத்தின் விளக்கத்தை பழனி திருப்புகள் கூறினார் அருணா சுவாமிகள். அதல விதல முதல் அந்த தலங்களென அவனியன அமரர் அண்டத்தகன கண்டவன அகில ஜலதியன எண்டிக்குள் விண்டுவன அங்கீபானு அமுத கதிர்களென அந்தித்த மந்திரமென அறையுமென அருந்தத்துவங்களென அணுவிலென நிறைந்திட்டு நின்றதொரு சம்பிரதாயம் உதயமிழ் இருள் விடிந்த கணந்தனில் ஹிருதய கமல முகிழங்கட்ட விழுந்து உணரும் அனுபவம் மனம் பெற்றிடும்படியே வந்து நீ முன் உதய இயல் செஞ்சொல் பிரபந்தமென மதுர கவிகளில் மனம் பற்றிருந்து புகழ் உரிய அடிமை உனை அன்றி பிரபஞ்சம் அதை நம்புவேனோ என்று முருகன் இல்லாத தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் முருகனை, ஓங்கார தத்துவத்துக்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய அந்த பரம்பொருள் தத்துவமாக இருக்கின்ற முருகப்பெருமானே, அப்படிப்பட்ட விளக்கத்தை நீ உன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்தாய், பின்னர் வள்ளி பிராட்டிக்கு உபதேசம் செய்தாய், எனக்கும் உபதேசம் செய்தாய். அப்படி இருக்கும்போது இரண்டாக இருக்கக்கூடிய வஸ்து இல்லை. அப்பொழுது யமபயம் எதற்கு? எதனால் யமபயம்? எதனால் பயம்? அப்படி எனக்கு ஞானவாள் வந்து விட்டது. அந்த ஞானவாள் இருப்பதினால் யமன் வரும்பொழுது அவனுடைய சூலாதி கரணங்கள் சூலத்தை கொண்டு வருகின்றான். அந்த ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம், அந்த மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய ஞானவாள், சக்திவாள் என் கையில் இருக்கின்றது. அது இருக்கும் பொழுது அஞ்ஞானம் விலகி ஞான ஒளி எங்கே பரவுகின்றது. எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று, யமபயம் இல்லை என்று கூறினார் சுவாமிகள். நாமும் அறியாமையை அகன்று ஞானம் பெற முருகன் பாதார விந்தங்களை ஸ்மரித்து இந்த பாடலை ஓதி உணர்ந்து உய்வு பெற்று இக பல செல்வங்களை பெற்று உய்வுறோமாக. தந்தைக்கு முன்னம் தனியானவாள் ஒன்று சாதித்து அருள் கந்த சுவாமி என்னை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம் சக்திவாள் ஒன்றினால் சிந்த துணிபன் தனிப்பு அரும் கோப திருசூலத்தையே தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.